வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைதா மாவும் வாழைப்பழம் எதுவுமே சேர்க்காம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு டேஸ்டியான நெய்யப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கலாம். இது கடையில் வாங்கின பச்சரிசி தான். இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ 2 கப் அளவுக்கு பச்சரிசி இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இனி இதில் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக 3-4 தண்ணியில் கழுவி எடுக்கலாம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரமாவது இந்த அரிசியை ஊற வைக்கணும். இப்படி 4 மணி நேரமாவது ஊற வச்சு இந்த அரிசியை நம்ம மாவு பிடிச்சி எடுத்தால் தான் நெய்யப்பம் பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 4 மணி நேரம் கழித்து இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு இந்த அரிசியை நாம் ஒரு காட்டன் துணி போட்டு நிழலில் காய வைக்க போகிறோம். இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது. இப்படி ஒரு காட்டன் துணி போட்டு வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சு எடுத்தால் போதும். இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகி கிடச்சா போதும். துணி போட்டு காய வைக்கும்போது ஒரு 15 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக காஞ்சி கிடைக்கும். இப்படி கொஞ்சமாக அரிசி எடுத்து நெய்யப்பம் செய்கிறதா இருந்தால் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சே ஈஸியாக காய வைக்க முடியும். இப்படி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஈரமே இல்லாத அளவுக்கு இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். இனி இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்செடுக்கலாம். நிறைய பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்தும் பவுடராக்கி எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் அரிசி ஆனதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்செடுக்க போகிறோம். மிஷினில் கொடுத்து பொடிக்கிறதா இருந்தால் நல்ல ஃபைன் பவுடராக பொடிக்காமல் லைட்டாக தறி இருக்கிறத மாதிரி பொடிச்சு வாங்கணும். ஆனால் நம்ம மிக்சியில் பொடிக்கும்போது நல்ல ஃபைன் பவுடராக பொடியாது, கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். அப்படி இருந்தால் போதும். அதுக்காக ரவா பதத்துலேயும் பொடிச்செடுக்கக்கூடாது. இந்த மாவு நல்லா அரைஞ்சிருக்கணும். நம்ம விரலால் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக தறி இருக்கிறது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். இது நம்ம அரிப்பில் வச்சு அரிச்செடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இந்த மாவை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது புட்டு மாவு மாதிரியும் இல்லாமல் ரவா மாதிரியும் இல்லாமல் நல்லா அரைஞ்சிருக்கணும். ஆனால் விரலால் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக தறி இருக்கணும். இதுதான் சரியான பதம். நெய்யப்பத்துக்கு இப்படி தான் இருக்கணும் மாவு. இந்த மாவில் தறி இருக்கிறது கண்ணால் பார்க்கும்போது தெரியாது, ஆனால் கையால் இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும். இனி இந்த மாவை மூடி போட்டு ஒரு பக்கம் வைக்கலாம். இனி அடுத்ததாக நாம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். இந்த நெய்யப்பத்துக்கு நம்ம 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம். இனி அதே அளவில் தான் வெல்லமும் எடுக்க போகிறோம். 2 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுக்கணும். 1 கப் பச்சரிசின்னா 1 கப் துருவின வெல்லம். இதுதான் கரெக்டான அளவு. இந்த வெல்லத்தை கப்பில் அளந்தெடுக்கும்போது உடச்சி போட்டு அளந்தெடுக்காமல் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கத்தியால் துருவி எடுக்கணும். இனி இந்த 2 கப் துருவின வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்க்கலாம். இந்த கப்பில் நம்ம தண்ணி அளந்தெடுக்கும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். 1/2 கப் நிறைய எடுக்கக்கூடாது. இப்போ பார்க்கும்போது தெரியும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. 1/2 கப்பில் 2 டீஸ்பூன் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் போதும். இனி இந்த தண்ணியையும் சேர்த்து இந்த வெல்லத்தை நல்ல கரையக்கூடிய அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு உருக்கி எடுக்கலாம். இந்த வெல்லத்தை உருக்கி எடுத்தால் போதும். பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா உருகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி நம்ம பொடிச்சு வச்ச மாவில் சேர்க்கலாம். அவ்வளோதான்.
வெல்லத்தை உருக்கி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லைப்பாகு இப்படி சூடாக இருக்கும்போதே ஸ்டவ்வில் இருந்து இறக்கி கொதிக்க கொதிக்க இந்த வெல்லைப்பாகை நம்ம பொடிச்சு வச்சுருந்த பச்சரிசி மாவில் அப்படியே சேர்க்க வேண்டியது தான். இந்த வெல்லைப்பாகை நாம் ஆற விடக்கூடாது. இந்த வெல்லைப்பாகு அதே சூடில் அப்படியே சேர்த்தாதான் இந்த வெல்லைப்பாகோட சூடில் இந்த பச்சரிசி மாவு நல்லா வெந்து நம்ம நெய்யப்பம் பொரிக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இனி வெல்லைப்பாகு சேர்த்ததுமே ஒரு ஸ்பூனால் இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுறணும். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த வெல்லைப்பாகை கொதிக்க கொதிக்க இப்படி பச்சரிசி மாவில் சேர்த்து நம்ம கலந்து வச்சாலே இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் நாம் மைதா மாவோ பழமோ சேர்க்க தேவையே இல்லை. ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய நெய்யப்பம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். இனி இந்த மாவு கூட 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்கலாம். இப்படி உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்க்கலாம். இந்த சமையல் சோடா சேர்க்கும்போது இந்த மாவு இன்னும் சாஃப்ட் ஆகிடும். இப்படி உப்பும் சமையல் சோடாவும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இந்த மாவை நல்லா ஊற விடணும். புளிக்க வைக்கக்கூடாது. இந்த மாவு புளிக்கக்கூடாது. இந்த மாவு நல்லா ஊறி போய் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். காலையில் இந்த மாவை நாம் ரெடி பண்ணி வச்சோன்னா சாயங்காலம் நெய்யப்பம் பொரிக்கலாம். சாயங்காலம் ரெடி பண்ணி வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து நெய்யப்பம் பொரிக்கலாம். இப்போ காலையில் நான் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி சாயங்காலம் எடுத்து பார்க்கலாம். இப்போ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாவை நல்லா ஊற வச்சாச்சு. இனி இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூளும் சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இது கூட நெய்யப்பத்தில் நம்ம நெய் சேர்க்கணும். இந்த நெய்யை நாம் பச்சையாவோ இல்லைன்னா சூடு பண்ணியோ இந்த மாவில் சேர்க்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டீஸ்பூன் நெய்யை சூடாக்கி இதில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இந்த நெய்யில் போட்டு பொரித்து இந்த மாவில் சேர்க்க போகிறேன். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் நெய்யை சூடாக்கி இந்த மாவில் சேர்த்தா போதும். இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நெய்யப்பத்தை பிளெயினாக பொரிக்கிறத விட இதெல்லாம் சேர்த்து பொரித்து பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோதான், நெய்யப்பம் பொரிக்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நாம் சேர்த்த வெல்லைப்பாகோட அளவும் கரெக்டாக இருக்குது. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இனி நெய்யப்பம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இனி நெய்யப்பம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நெய்யப்பம் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியால் மாவை மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஒவ்வொரு கரண்டியாக மாவை விட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். நம்ம எண்ணெயை காய வைக்கும்போது நல்ல புகை வரக்கூடிய அளவுக்கு காய வைக்கவும் கூடாது. அதே சமயம் எண்ணெய் காயாமலும் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் தீயை சிம்மில் வச்சு தான் இந்த நெய்யப்பத்தை பொரிச்செடுக்கணும். எண்ணெயோட ஹீட் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சுன்னா நெய்யப்பம் ஊற்றின உடனே ஒரு மாதிரி சுருண்டு வந்துடும், ஷேப் இல்லாமல் வரும். அதே சமயம் எண்ணெய் காயாமல் இருந்தனாலும் இந்த பாத்திரத்திலேயே இந்த மாவு ஒட்டி பிடிக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் மெதுவாக திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி திருப்பி போட்டு நாம் வேக வச்சோன்னா அது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய மாவெல்லாம் வெளியே வர தொடங்கும். நெய்யப்பம் பார்க்குறதுக்கு ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே நெய்யப்பம் பொரிக்கும்போது தீயை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு இதே போல் எடுத்தால் போதும். இனி இந்த பொரிச்செடுத்த நெய்யப்பத்தை ஒரு அரிப்பு கரண்டியில் கீழே ஒரு பாத்திரம் வச்சு இப்படி வச்சிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் இந்த பாத்திரத்தில் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சா போதும். இல்லைன்னா ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணியில் வச்சாலும் கூட இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்துடும்.
பழைய காலத்துலலாம் டிஷ்யூ பேப்பர் கிடையாது. இந்த டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக வெள்ளை காட்டன் துணியில் இந்த நெய்யப்பத்தை பொரித்து வச்சுட்டு கடைசியாக அந்த துணியை முறுக்கி பிழிஞ்சு எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த நெய்யப்பத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த நெய்யப்பம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக இந்த சட்டியோட ஓரத்தில் கொண்டு வந்து இப்படி திருப்பி போடணும். எண்ணெயிலே எடுத்து திருப்பி போட்டோம்னா எண்ணெய் மேலே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதே போல் பொறுமையாக பண்ணினா போதும். அதே போல் நெய்யப்பம் வெந்ததுக்கப்புறமா எடுக்கும்போது இப்படி சட்டியோட ஓரத்தில் வச்சு கரண்டியால் கொஞ்ச நேரம் இப்படி வச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் இந்த சட்டியிலே வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து அரிப்பு கரண்டியில் வச்சோம்னா இந்த நெய்யப்பம் அதிகம் எண்ணெய் குடிக்காமல் நமக்கு கிடைக்கும். அதே போல் மாவை எண்ணெயில் விடும்போது ஒரே பக்கமாக அப்படியே விடாமல் இப்படி பரப்பி விட்டீங்கன்னா நெய்யப்பம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும். மாவு ஒரே பக்கமாக அப்படியே விட்டீங்கன்னா இந்த நெய்யப்பத்தோட நடுப்பக்கம் அதிகம் வேகாமல் பச்சையாகவே இருக்கும். இப்போது நம்ம எடுத்த இந்த 2 கப் பச்சரிசி 2 கப் வெல்லத்துக்கு கரெக்டாக மீடியம் சைஸில் 10 நெய்யப்பம் ரெடி பண்ண முடியும். இப்போ 10 நெய்யப்பம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு 10 நெய்யப்பம் செய்யலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதே அளவுகளை பாதியாக குறைச்சி 1 கப் பச்சரிசி 1 கப் வெல்லம் இப்படி எடுத்து 5 நெய்யப்பம் ரெடி பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்ததுன்னா அதிகமான அளவுகளில் அடுத்ததாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். 2 கப் பச்சரிசி வச்சு 10 நெய்யப்பம் நல்ல சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் நாம் மைதா மாவோ வாழைப்பழமோ எதுவுமே சேர்க்காம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நல்ல சுட சுட டேஸ்டியான நெய்யப்பம் ரெடி பண்ணிட்டோம். இந்த நெய்யப்பம் ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் ஒரு நெய்யப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த நெய்யப்பம் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.